10ஆம் வகுப்பு வரலாறுல 6வது பாடம் ஆங்கிலேயருக்கு எதிராக தமிழகத்தில் நிகழ்ந்த தொடக்க கால கிளர்ச்சிகள் அப்படிங்கிற ஒரு பாடம். அந்த பாடத்த பொறுத்தவரைக்கும் பாளையக்காரர்கள்ல முதல்ல பூலித்தேவர், அடுத்ததா வேலுநாச்சியார், அடுத்து கட்டபொம்மன், கட்டபொம்மனுக்கு அடுத்து வந்து மருது சகோதரர்கள், அடுத்ததா தீரன் சின்னமலை 5 பேர் வந்து தீவிரமா சண்டை போட்டிருப்பாங்க. கடைசியா வேலூர் புரட்சி. இந்த 6ஐயும் நம்ம கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா, இந்த பாடம் வந்து முழுமையா நம்ம படிச்சிடலாம். அதை வந்து மைண்ட் மேப் மெத்தட்ல இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல இந்த புரட்சிகளை பார்க்கறதுக்கு முன்னாடி பாளையம்னா யார், பாளையம்னா என்ன, பாளையக்காரர்கள்லாம் யார் இப்படிங்கிறத முதல்ல இன்ட்ரோ பார்த்துடலாம். முதல்ல பாளையம். இந்த பாளையம் அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, அது ஒரு இராணுவ முகாம், இராணுவ கேம்ப் அப்படிங்கிறது. இல்லை அது ஒரு சின்ன அரசு, சிற்றரசு, பேரரசுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு குறுநில அரசு, அவங்களுக்கு அப்பம் கட்டக்கூடிய ஒரு குறுநில அரசாக இருக்கலாம். அப்போ எப்போவுமே இது ஒரு சிற்றரசு அப்படிங்கிற பொருளில் தான் பாளையம் அப்படிங்கிற சொல் வந்து கொடுக்குது. இப்போ இந்த பாளையம் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட பகுதி. அந்த பகுதியை அவங்க சிறப்பாக இராணுவ சேவை செய்தவர்களுக்காக கொடுக்குறாங்க. அந்த இராணுவ சேவை செய்தவர்களை தான் நம்ம என்ன சொல்கிறோம், பாளையக்காரர்னு சொல்கிறோம். இவங்க தான் இந்த பாளையத்தில் ஆளுகை பண்ணுறாங்க. இந்த பாளையக்காரருடைய வேலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, முதல் வேலை அவங்களுக்கு வரி வசூல் பண்ணுறது தான். அடுத்ததாக நிர்வாகம், அந்த பகுதியை நிர்வாகம் பண்ணுறது. அதுக்கப்புறமா வழக்குகள், அங்கே இருக்கக்கூடிய வழக்குகளை விசாரிக்கிறது அவங்களோட கடமை தான். சட்டம் கடமைகளை மேற்கொள்கிறதும் அவங்க தான். அந்த மாதிரி அந்த காவல் காக்கக்கூடிய பணியை மேற்கொள்கிறதுனால அவங்கள வந்து படிக்காவல், அரசு காவல் அப்படின்னும் கூப்பிடுறது உண்டு. இந்த பாளையக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் எப்படி சொன்னாங்க அப்படின்னா பாலிகார் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பாளையக்காரர் முறைங்கிறத முதல்ல அறிமுகப்படுத்தினது யார் அப்படின்னா பிரதாபருத்ரன். இவர் காகத்திய அரசில் வாரங்கள் அப்படி பகுதியை சார்ந்த ஒரு ஆள் தான் இவர் பிரதாபருத்ரன். அந்த மன்னரை இன்ட்ரடியூஸ் பண்ணது தான் இந்த பாளையக்காரர் முறை. ஆனால் நமக்கு அதே நேரத்தில் தமிழகத்தில் யார் பண்ணா அப்படின்னா, மதுரையைச் சேர்ந்த விஸ்வநாத நாயக்கர் வந்து 1529 தான் மதுரையில் ஆட்சி பொறுப்பேற்கிறாரு. அவருடைய அமைச்சராக இருக்கக்கூடிய அரியநாதருடைய உதவியின் மூலமாக இந்த பாளையக்காரர் முறை அப்படிங்கிறத தமிழகத்தில் தோற்றுவித்தார். அப்போ முதல்ல தோற்றுவித்தவர் யார் அப்படின்னா பிரதாபருத்ரன். தமிழகத்தில் தோற்றுவித்தவர் அப்படின்னா விஸ்வநாத நாயக்கர். தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டு அப்படின்னா 1529. இந்த தமிழ்நாட்டில் உள்ள பாளையங்கள் கிட்டத்தட்ட 72 பாளையங்களாக பிரிக்கப்பட்டிருக்கு. இந்த 72 பாளையங்களை ரெண்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று மேற்கு பாளையங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க, இன்னொன்று கிழக்கு பாளையங்கள். இந்த மேற்கு பாளையங்களை மறவர் பாளையங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேற்கு பாளையத்துடைய தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா பூலித்தேவர். அதே மாதிரி கிழக்கு பகுதியிலுடைய பாளையங்களுடைய முக்கியமான ஒரு ஆள் அப்படி யார் அப்படின்னா கட்டபொம்மன். இந்த மேற்கு பகுதியில் இப்போ சேத்தூர் இருக்குது அப்படின்னா, கிழக்கு பகுதியில் சாத்தூர். இங்கே நடுவக்குறிச்சி இருக்குது, இங்கே பாஞ்சாலங்குறிச்சி இருக்குது. இங்கே சிங்கம் இருக்குது, இங்கே நாகம் இருக்குது. சிங்கம்பட்டி, இங்கே நாகலாபுரம், எட்டயபுரம் 2 புறம் இருக்குங்க. இங்கே வந்து புறமே கிடையாது. கிழக்கில் தான் வந்து எட்டயபுரமும் நாகலாபுரம் இருக்குது. இங்கே ஊத்துமலை, தலைவன்கோட்டை இதெல்லாம் வந்து மேற்கு பாளையங்கள் அடங்குது. இது கிழக்கு பாளையங்களை அடையுது. சரி, ரைட். இந்த பாளையக்காரர்களுக்கும் ஆங்கிலேயருக்கும் என்ன தான் பிரச்சனை? ஆற்காட்டு நவாப், இந்த நாயக்கர்களுடைய காலத்தில் அப்படி பின்னாடி வந்து இந்த நவாப் அப்படிங்கிறவங்களுக்கு தான் இந்த பாளையக்காரர்கள் வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. வரி வசூலித்து நவாப்பு கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ இந்த ஆற்காட்டு நவாப் வந்து கர்நாடக போர் ஏற்படக்கூடிய செலவு காரணமாக ஆங்கிலேயர்கிட்ட கடன் வாங்கிறாங்க. திரும்ப செலுத்த முடியாதனால என்ன செய்கிறாங்க அப்படின்னா, அவங்களுக்கு வரி வசூல் செய்யக்கூடிய உரிமையை ஆங்கிலேயர்கள் கொடுத்துறாங்க. இதனால் 60 தலைமுறையாக இருந்த பாளையக்காரர்களுடைய உரிமை என்ன செய்யுது அப்படின்னா பறிபோது. இங்கே வரி வசூல் செய்கிறதுக்காக ஆட்சியர்களை நியமிக்கிறாங்க. இவங்க போய் வந்து பாளையக்காரர்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணுறாங்க. அந்த சில காரணங்கள்னாலையும் இவங்க வந்து பாளையக்காரர்கள் புதுசாக என்ன செய்கிறாங்க அப்படின்னா வரி செலுத்த மறுப்பு தெரிவிக்கிறாங்க. அப்படி மறுப்பு தெரிவிக்கிறதுனால தான் ஆங்கிலேயர்களுக்கும் பாளையக்காரர்களுக்கும் பிரச்சனை ஏற்படுது. முதலாக அந்த மாதிரி எதிர்ப்பு தெரிவிக்கிறது யார் அப்படின்னா பூலித்தேவர். 1755 67 வரைக்கும் எதிர்ப்பை தெரிவிச்சிருக்காரு. 55லேயே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிருது. 67 வரைக்கும் அவர் இருக்கிற வரைக்கும் அந்த பிரச்சனை வந்து இருந்துக்கிட்டே இருக்குது. பூலித்தேவரை பற்றி படிக்கணும்னா முதல்ல கர்னல் ஹெரான் கூட பிரச்சனை நடக்குது. அடுத்து 2வது முக்கியமான பாயிண்ட் வந்து பாளையக்காரர் கூட்டமைப்பு, 3வது களக்காடு போர், அடுத்து 4வது வந்து மருதநாயகம். இந்த 4 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பூலித்தேவரை பற்றி நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்கலாம். முதல்ல கர்னல் ஹெரான் கூட பிரச்சனை. பூலித்தேவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா, பூலித்தேவரை எதிர்த்து சண்டை போடுறதுக்காக முகமது அலி யார் அப்படின்னா ஆற்காட்டு நவாப்னு சொல்லக்கூடியவர். ஆற்காட்டு நவாபாக இருக்கக்கூடிய முகமது அலியோட சகோதரர் தான் யார், மாபூஸ் கான். முகமது அலி பிரச்சனைக்கு வரல. முகமது அலி சார்பாக மாபூஸ் கான் என்ன செய்கிறார் அப்படின்னா, மாபூஸ் கான் கம்பெனியுடைய கர்னல் ஹெரான் இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்து பூலித்தேவர்கிட்ட சண்டை போடுறதுக்கு வர்றாங்க. மார்ச் 1755 முதல்ல மதுரையை சண்டை போடுறாங்க. மதுரையில் சண்டை போடும்போது மதுரை எளிதாக இவங்க கையில் கிடச்சிருது. மதுரையில் ஜெயிச்ச அந்த நம்பிக்கையில் திருநெல்வேலி திரும்ப வராங்க. திருநெல்வேலி வரும்போது பூலித்தேவர் அங்கே உள்ள பாளையங்களுடைய கூட்டமைப்பினால் அவர் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால திருநெல்வேலியில் அவங்களால ஜெயிக்க முடியல. அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா வெயிட் பண்ணுறாங்க. இன்னும் பீரங்கிகள், துணைக்கல பொருட்கள்,
அந்த சண்டை போடுறதுக்கான ஆயுதங்கள் படை வீரர்கள்லாம் இன்னும் வரணும் அப்படிங்கிறதுக்காக வெயிட் பண்ணுறாங்க. படை வீரர்களுடைய ஊதியம் அப்படிங்கிறதுக்காகவும் அவர் நிப்பாட்டி வச்சிருக்கிறார். யார்? கர்னல் ஹெரான் நிப்பாட்டி வச்சதும் இல்லாமல் இன்னும் இவங்கள்ட்ட சண்டை போடக்கூடாது, எல்லாத்தையும் நம்ம பீரங்கி எல்லாம் பெரிய படையோட வந்து தான் இவங்களை அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப போயிடுறாரு. திருநெல்வேலிக்கு வந்து திரும்ப போயிடுறாரு. உடனே தான் கம்பெனி நிர்வாகம் என்ன செய்யுது அப்படின்னா கர்னல் ஹெரான் மேலே கோவப்பட்டு அதுக்காக இதுக்கு திரும்பி வர்ற அப்படின்னு சொல்லிட்டு அவரை நிரந்தரமாக பணி நீக்கம் செய்கிறாங்க. திரும்ப இங்கிலாந்துக்கு வர அழைச்சிக்கிறாங்க. ஸோ அதோட கர்னல் ஹெரானுடைய சாப்டர் முடிஞ்சுது. இப்போ இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இவங்களுக்கு எதிராக ஒரு கூட்டமைப்பை உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காக பாளையக்காரர் கூட்டமைப்பு அப்படிங்கிறத உருவாக்குறாரு. இந்த பாளையக்காரர் கூட்டமைப்பை இப்போ முகமது அலிக்கு ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய நவாப் சந்தா சாஹிப் அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா ஆதரவு கொடுக்குறாரு. ஆதரவு கொடுக்கறதுனால அவருடைய முகவர்களாக செயல்பட்டுக்கிட்டு இருக்கக்கூடிய 3 பேர், மியானா, முடிமியா, நபிகான், கட்டாக், இவங்க மதுரையில் திருநெல்வேலியில் பத்தானி அதிகாரிகளாக இருக்காங்க. இவங்க மூலமாக வந்து நவாப் சந்தா சாஹிப் வந்து பாளையக்காரர் கூட்டமைப்புக்கு வந்து ஒரு ஆதரவு தெரிவிக்கிறார். அவங்களுக்கு வந்து உதவி செய்யணும்னு ஒரு ஆதரவு தெரிவிக்கிறாரு. இந்த கூட்டமைப்பில் இணைந்த பாளையங்கள் அப்படின்னா மேற்கில் உள்ள எல்லா பாளையங்களும் இணைஞ்சிருச்சு. ஆனால் ஒன்று மட்டும் இணையலை. அது யார்? சிவகிரி பாளையம். இந்த சிவகிரி பாளையம் மேற்கில் எப்போவுமே பிரச்சனைக்குரிய பாளையமாக இருந்திருக்கு. இதனால தான் கட்டபொம்மன் வந்து இவங்க மேலே ஆதிக்கம் செலுத்த போகும்போது தான் பிரச்சனை கட்டபொம்மனுக்கும் வரும். அப்போ இந்த சிவகிரி பாளையம் வந்து பாளையக்காரர் கூட்டமைப்பில் இணையாத ஒரே மேற்கு பாளையம் அப்படிங்கிறது. இதே மாதிரி கிழக்கில் எட்டயபுரமும் பாஞ்சாலங்குறிச்சியுமே இணையலை. பாஞ்சாலங்குறிச்சி வந்து 98 காலகட்டத்தில் சண்டை போடுறாங்க. அது வரைக்கும் ஆங்கிலேயர்களுக்கு இணக்கமாக தான் பாஞ்சாலங்குறிச்சியும் இருந்திருக்கு. எட்டயபுரம் பூலித்தேவர் எதிர்க்கிற காலகட்டத்தில் பாஞ்சாலங்குறிச்சி வந்து ஆங்கிலேயர்களுக்கு ஃபேவராக தான் இருந்திருக்காங்க. எட்டயபுரம் அப்படி தான். அதே மாதிரி இந்த மன்னர்கள் ராமநாதபுரம் புதுக்கோட்டையை சார்ந்த மன்னர்கள் எப்போவுமே ஆங்கிலேயருக்கு ஆதரவாக தான் இருந்திருக்காங்க. இதே மாதிரி பாளையக்காரர் இவங்க சந்தா சாஹிப்போட உதவி வாங்குறாரு. மேற்கு பாளையங்களுடைய கூட்டம் பெரிய அளவில் அவருக்கு இருக்குது. அதே மாதிரி பிரெஞ்சுக்காரர்களுடைய உதவியும் ஹைதர் அலி, மைசூருடைய சுல்தானாக இருக்கக்கூடிய ஹைதர் அலியுடைய உதவியும் புலித்தேவர் நாடுறாரு. ஆனால் பிரெஞ்சுக்காரர்கள் ஆங்கிலேயர்கள் கூடயும் ஹைதர் அலி வந்து மராத்தியர்கள் கூடயும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கனால புலித்தேவருக்கு அவங்களால உதவ முடியலை. இப்போ களக்காடு போர் அப்படிங்கிறது ஆரம்பிக்குது. இப்போ களக்காடு போர் அப்படிங்கிறது இப்போ மாபுஸ் கான் அவர் தலைமையில் சண்டை போட போகிறாங்க. நவாப் ஏற்கனவே கம்பெனி படைகள் ஒரு 1000 படை வீரர்கள் அனுப்பியிருக்காங்க இவருக்கு உதவியாக. நவாப் ஒரு 600 படை வீரர்கள் அனுப்புகிறார். அப்போ 1600 படை வீரர்கள். அதுபோக அந்த கர்நாடக பகுதியில் இருக்கக்கூடிய குதிரைப்படை, காலாட்படை, இது எல்லா ஆதரவும் யாருக்கு இருக்குது? மாபுஸ் கானுக்கு இருக்குது. இப்போ பூலித்தேவர் கூட யார் இருக்கா அப்படின்னா பூலித்தேவர், அவருடைய படைகள், அதுபோக திருவிதாங்கூர் மன்னர் அவர் கொடுக்கக்கூடிய படை வீரர்கள் ஒரு 2000 பேர். இவங்க 2 பேருக்கும் சண்டை நடக்குது. அப்போ பூலித்தேவர் சைடில் பூலித்தேவருடைய படை வீரர்களும் அந்த பாளையங்களும், திருவிதாங்கூர் படை வீரர்கள் 2000 பேர் இருக்காங்க. இவங்கெல்லாம் 2 பேர் சண்டை போடுறாங்க. அதுலேயும் யார் ஜெயிக்கிறா அப்படின்னா நம்மளுடைய பூலித்தேவர் தான் வெற்றி பெறார் களக்காட்டு போரில். இப்போது இந்த திருவிதாங்கூர் படைகள் வந்து 56லேருந்து 63 வரைக்கும் வந்து பூலித்தேவருக்கு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்க. 63க்கு அப்புறம் அவங்க வந்து அந்த அவங்களுடைய ஆதரவு நிலைப்பாடை மாற்றிடுறாங்க. இது வந்து பூலித்தேவருக்கு ஒரு பெரிய பிரச்சனையே அமையுது. அதனால் அது வரைக்கும் அவர் வந்து வெற்றி கொள்கிறார். அவங்களுடைய சப்போர்ட் இருந்தாலுமே பூலித்தேவருடைய நிர்வாகம் தான் வெற்றிக்கான முதன்மையான காரணம். இப்போது இந்த களக்காடு போரில் இவங்க தோத்துட்டாங்க. தோத்த உடனே ஆங்கில அரசு என்ன செய்யுது அப்படின்னா கான் சாஹிப் மருதநாயகம் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகம் தான் அவருடைய பேர். அவர் மதமாற்றத்துக்கு அப்புறம் கான் சாஹிப், யூசுப் கான்லாம் கூப்பிடுறாங்க. இவரை புலித்தேவர் கூட சண்டை போட அனுப்புகிறாங்க. அப்போ என்ன செய்கிறார் இவர்? ஆங்கிலேயர்களுடைய இவரும் அந்த பீரங்கிகள் வெடிபொருட்கள் வர்றதுக்கு வந்து வெயிட் பண்ணுறாரு. ஏன்னா அவங்களை அடிக்கணும் அப்படின்னா அவ்வளோ சீக்கிரத்தில் அடிக்க முடியாது. ஆனால் திரும்பி போகல, வெயிட் பண்ணுறாரு. ஆங்கிலேயர்கள் அந்த நேரத்தில் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பிரெஞ்சுக்காரர்கள், மராத்தியர், ஹைதர் அலி இவங்க கூட சண்டை போட்டுட்டு இருந்ததுனால ஆங்கிலேயர்களெல்லாம் டக்குன்னு உதவ முடியலை. திருச்சியிலேருந்து இந்த வெடிபொருட்கள், பீரங்கி எல்லாமே தாமதமாக வருது. 1760 செப்டம்பரில் தான் அவரை வந்து சேருது. ஸோ அதை வச்சுக்கிட்டு அவர் சண்டை போடுறாரு. இப்போ தான் என்ன செய்கிறாரு அப்படின்னா அந்த பொருட்கள்லாம் வந்த பிறகு 1760 செப்டம்பரில் வந்ததுக்கப்புறம் பூலித்தேவரோட கோட்டையாகிய நெற்கட்டும் சேவலை முற்றுகையிடுறாரு. கிட்டத்தட்ட அந்த முற்றுகை வந்து 2 மாதங்கள் நீடித்ததாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து ஜெயிச்சு முன்னேறி போகிறார். கிட்டத்தட்ட 1761 மே 16, 61 மாற்றி போட்டோம்னா 16 மே மாதம். இப்போ என்ன செய்கிறாங்க? நெற்கட்டு சேவல் மட்டும்தான் இல்லை, அதுக்கு கிட்டத்தட்ட 2 மாதம் இங்கே சண்டை நடந்திருக்கு. அது போக வாசுதேவநல்லூர், பனையூர், கிட்டத்தட்ட பூலித்தேவருடைய 3 முக்கிய கோட்டைகளும் யாருடைய கைக்கு போகுது அப்படின்னா ஆங்கிலேயர்களுடைய கைவசம் 61 போயிருது. யாரால? யூசுப் கான் அப்படின்னு சொல்லக்கூடிய மருதநாயகத்தினால ஆங்கிலேயர்கள் வெற்றி பெறாங்க. வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா ஒரு சின்ன பிரச்சனை நடக்குது. இது நடந்துகிட்டு இருக்கு. அதே நேரத்தில் கிட்டத்தட்ட 1963 அந்த காலகட்டத்தில் பாண்டிச்சேரி யார்கிட்ட போகுது அப்படின்னா ஆங்கிலேயர்கள் பாண்டிச்சேரியை ஜெயிச்சிடுறாங்க. ஆங்கிலேயர்களை எதிர்க்கக்கூடிய அந்த சமகால இன்னொரு வெளிநாட்டவர் அப்படின்னு பார்க்கும்போது பிரெஞ்சுக்காரர்கள். அப்போ பிரெஞ்சுக்காரர்கள் வீழ்ச்சி அடைஞ்சோடனே பாளையக்காரர்கள் பயந்துடுறாங்க. பிரெஞ்சுக்காரர்கள் தான் ஆங்கிலேயருக்கு சமமாக போட்டி எடுக்கக்கூடிய போட்டியாளர்கள். அவங்களே தோல்வி அடைஞ்சிட்டாங்க, பாண்டிச்சேரியே அவங்க பிடிச்சிட்டாங்க. அப்படிங்கும்போது பாளையக்காரர்கள் பயந்து போய் அவங்களுடைய ஒற்றுமை வந்து உடஞ்சி போகுது.
நிறைய பேர் வந்து எதிரணியில் சேர்ந்துக்கிறாங்க. யாருடைய பாளையங்களை சார்ந்தவங்க? இந்த மேற்கு பகுதி பாளையங்களை சார்ந்தவங்களே வந்து எதிரணியில் சேர்ந்துக்கிறாங்க. சேத்தூர், ஊத்துமலை, சுரண்டை இதெல்லாமே வந்து இவருடைய பாளையங்கள், இந்த மேற்கு பகுதி பாளையங்களாக இருக்கக்கூடிய பாளையங்கள். இவங்களே எதிரணியில் போய் சேர்ந்துடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் திருவிதாங்கூர் படைகள் 63 வரைக்கும் அவருக்கு துணை நின்ற அந்த படைகள் அவங்களும் ஆங்கிலேயர்களோடு சேர்ந்துடுறாங்க. இப்போ பூலித்தேவர் கொஞ்சம் அவருடைய வலிமை கொஞ்சம் குறைஞ்சிருது. இப்போ அது மட்டும் இல்லாமல் மருதநாயகமும் என்ன செஞ்சார் அப்படின்னா பாளையக்காரர்களோட பேச்சுவார்த்தை நடத்திட்டார். பேச்சுவார்த்தை நடத்தினதை இவங்ககிட்ட சொல்லலை அப்படிங்கிற காரணத்துக்காக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூசுப் கான் மேலே நம்பிக்கை துரோகம் அப்படிங்கிறத சுமத்துறாங்க. அவர் நம்பிக்கை துரோகி ஆகிட்டாருன்னு சொல்லிட்டு அவருக்கு தூக்கு விதிக்கிறாங்க 1764. அவர் இறந்ததுக்கு அப்புறமா தான் திரும்ப கடைசியாக என்ன செய்கிறார் அப்படின்னா பூலித்தேவர் யூசுப் கான் இறந்ததுக்கப்புறம் திரும்ப வரார். திரும்ப வந்து 1764 அதே வருஷம் நெற்கட்டும் சேவலை திரும்ப கைப்பற்றுறாரு. அதுக்கப்புறம் ஆங்கில அரசு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா முதல்ல ஹெரான், அடுத்து களக்காடு போர், அடுத்து வந்து மருதநாயகம், கடைசியாக கேப்டன் கேம்பல் அப்படிங்கிறவரை அனுப்புகிறாங்க 1767. அவர் வந்து வெற்றி பெற்றாரு. அவர் வெற்றி பெற்றதுனால பூலித்தேவர் தப்பிச்சு போய் தலைமறை வாழ்க்கை வந்திருக்காரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததாக கூறப்படுது. ஆனால் அதுக்கப்புறம் அவர் திரும்ப வரல 1767 அப்புறமா. இந்த பூலித்தேவரை பற்றி இன்னும் ஒரே ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். அவருடைய படைப்பிரிவில் முக்கியமான ஒரு ஆள் யார் அப்படின்னா ஒண்டி வீரன். இந்த ஒண்டி வீரன் அப்படிங்கிறவர் அவரோட ஒத்த கையை இழந்தவர். அந்த கையை இழந்ததுக்கு அவர் என்ன காரணம் சொல்கிறார் அப்படின்னா எதிரிகள் கோட்டையில் போய் பல தலைகளை வெட்டி கொய்தது எனக்கு கிடைச்ச பரிசு தான் இந்த கை இழப்பு. அதை நான் பரிசாகவே எடுத்துக்கிறேன். நான் எத்தனையோ பேரோட தலையை வெட்டியிருக்கேன். அதனால் என்ன இந்த கை வந்து எனக்கு ஒரு பரிசு. இந்த கையை இழந்து பார்க்கும்போதெல்லாம் இத்தனை பேர் தலையை வெட்டியிருக்கேன், அதனால் இந்த கை போயிருக்கு அப்படின்னு நினச்சிக்கிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறதா சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த கை இழந்தது வந்து எதிரி கோட்டையில் பல தலைகளை கொய்தமைக்கு கிடைத்த பரிசு. இதோட பூலித்தேவர் முடிந்தது. அடுத்தது இரண்டாவது வரக்கூடியது யார் அப்படின்னா வேல்நாச்சியார். வேல்நாச்சியார் யார் அப்படின்னா ஆங்கிலேயர் எதிர்த்த முதல் பெண் அரசி. எல்லோரும் ஜான்சி ராணியை சொல்லுவாங்க. ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வந்து வேல்நாச்சியார் தான் வெற்றி பெற்றிருக்காங்க ஆங்கிலேயர் எதிர்த்து. இவங்க வந்து தென்னாட்டின் ஜான்சி ராணி நம்ம சொல்கிறோம். ஆனால் அவங்க தான் முதல்ல யார் வேல்நாச்சியார். ஜான்சி ராணிக்கெலாம் முன்னாடியே முதல் எதிர்ப்பு அப்படிங்கிறது முதல் எதிர்த்த பெண் அரசி அப்படின்னு சொன்னால் அது வேல்நாச்சியார் வந்து பெரிய அளவில் ஜான்சி ராணிக்கு முன்னாடியே வந்து எதிர்ப்பை தெரிவித்திருக்காங்க. வெற்றியும் பெற்றிருக்காங்க. இப்போ 1730 1796 இது வந்து அவங்களுடைய பிறந்தது. 1930 பிறந்திருக்காங்க. 76 வந்து இறந்துருக்காங்க. இப்போ அவங்களுக்கு 2 முக்கியமான இடம் அவங்களுக்கு உள்ளது. ஒன்று வந்து அவங்க பிறந்த ஊர் ராமநாதபுரம். ராமநாதபுரம் செல்லமுத்து சேதுபதி சக்கந்தி முத்தாத்தாள் அப்படிங்கிறவங்களுக்கு பிறந்திருப்பாங்க. யார்? நம்மளுடைய வேல்நாச்சியார். ஒரே மகள், ஆண் வாரிசு கிடையாது அப்படிங்கிறதுனால ஒரு ஆணாகவே அவங்கள வளர்த்துருப்பாங்க. வளரி, சிலம்பம், தற்காப்பு கலை, போர்க்கருவி பயிற்சி இதெல்லாம் வந்து அவங்க பெற்றிருப்பாங்க. ஆங்கிலம், ஃப்ரெஞ்சு, உருது இந்த மொழிகளும் வந்து இருப்பாங்க. இந்த உருது மொழி கட்டுறது அவங்களுக்கு பிற்காலத்தில் ஹைதர் அலி கூட பேசும்போது ஒரு உதவியாக இருந்திருக்கும். குதிரையேற்றம், வில்வித்தை இந்த மாதிரி விஷயங்களையும் ஒரு கற்றுருப்பாங்க. ஒரு அரசர் என்னெல்லாம் கற்றுக்கிட்டு இருக்கணுமோ அது எல்லாத்தையுமே அவங்க கற்று வச்சுருப்பாங்க. இப்போ சிவகங்கைக்கு திருமணம் பண்ணி கொடுக்குறாங்க. 16 வயசில் திருமணம் ஆகுது. அப்போது 46 வந்து முத்துவடுகநாதரை வந்து கல்யாணம் பண்ணுறாங்க 1746. அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கிறாங்க. அவங்க பெண் மகள் பேர் என்ன அப்படின்னா வெள்ளச்சி நாச்சியார் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. இந்த வெள்ளச்சி நாச்சியார் இருக்கிறது அவங்களுடைய மகள். இப்போ 1772 காளையார் கோவில் போர் நடக்குது. காளையார் கோவில் போரில் வந்து ஆற்காடு நவாப் லெப்டினன்ட் கர்னல் பாஞ்சோர் இவங்க தலைமையில் போய் சண்டை போட்டு காளையார் கோவில் யாரை கொல்றாங்க? முத்துவடுகநாதரை கொன்றுறாங்க. அப்போ 1772 முத்துவடுகநாதர் இறந்து போகிறாரு. சிவகங்கை ஆங்கிலேயர்களுடைய கைவசமாகுது. இப்போ என்ன செய்யணும் அப்படின்னா இவங்க முத்துவடுகநாதர் இறந்துட்டாரு. உடனே மகள் வெள்ளச்சி நாச்சியாரோட இவங்க தப்பிச்சு போகிறாங்க. தப்பிச்சு போய் 8 ஆண்டுகள் வந்து விருப்பாட்சியில் இருக்காங்க. விருப்பாட்சியில் யார் தலைமையாக இருக்காங்க அப்படின்னா விருப்பாட்சியில் யாருடைய ஆட்சி நடக்கு அப்படின்னா கோபால நாயக்கருடைய ஆளுகைக்கு உட்பட்ட பகுதி. அப்போ கோபால நாயக்கர் இவங்களுக்கு வந்து அந்த பாதுகாப்பை கொடுக்குறாரு. இந்த கோபால நாயக்கர் யார் அப்படின்னா திண்டுக்கல் கூட்டமைப்பு, திண்டுக்கல் லீக் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கூட்டமைப்புடைய தலைவராக இருக்கார். அந்த தலைவராக இருக்கார். அந்த கூட்டமைப்பில் இன்னும் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா மணப்பாறையை சார்ந்த லட்சுமி நாயக்கர், தேவதானப்பட்டி பூஜை நாயக்கர், இவங்க 2 பேரும் அந்த கூட்டமைப்பில் இருக்காங்க. மணப்பாறை லட்சுமி நாயக்கரும் தேவதானப்பட்டி பூஜை நாயக்கரும் இருக்காங்க. இந்த கூட்டமைப்புக்கு தலைவர் வந்து திண்டுக்கல் கூட்டமைப்புக்கு தலைவர் வந்து கோபால நாயக்கர் தான். இவங்க வந்து கோயம்புத்தூர் மையமான இன்னும் சிறப்பான விஷயங்கள் சொல்ல போனோம் அப்படின்னா நல்லுறவு குழு இவங்களுடைய இந்த திண்டுக்கல் கூட்டமைப்பை பிடிச்சு போய் யார் நல்லுறவு குழு அனுப்புகிறாரு? மைசூருடைய சுல்தானாக இருக்கக்கூடிய திப்பு சுல்தான் வந்து ஒரு நல்லுறவு குழுவை வந்து கோபால நாயக்கர்கிட்ட பேசுகிறதுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அவங்களால ஒரு நட்புறவு இருக்குது. அப்போ திப்பு சுல்தானுடைய நட்புறவில் இருந்திருக்கார் கோபால நாயக்கர். அது மட்டும் இல்லாமல் கோபால நாயக்கர் வந்து கோயம்புத்தூரை மையமாக வச்சு ஆங்கிலேயர்களை எதிர்த்தார் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கப்புறம் ஊமைத்துறையுடைய நல்ல நட்பில் இருந்திருக்காரு. கட்டபொம்மனுடைய சகோதரராக இருந்த ஊமைத்துறையுடைய நல்ல நட்புறவில் இருந்திருக்காரு. உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவு இருந்திருக்கு.
இந்த உள்ளூர் விவசாயிகளுடைய ஆதரவோட ஆனைமலையில் போர் புரிஞ்சிருக்காரு. ஆனைமலையில் ஆங்கிலேயர்களோட சண்டை போட்டிருக்காரு 1801. அதில் வந்து அவர் தோல்வி அடைஞ்சிறாரு. இப்போ கோபால நாயக்கர் வந்து நம்ம வேலுநாச்சியாரோட பார்க்கும்போது சேர்த்து படிச்சுக்கணும், தனியாக அவரை பற்றி படிக்க வேண்டியதில்லை. இப்போ இவங்க வந்து இப்போ கோபால நாயக்கரை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். இப்போ 8 ஆண்டுகளாக வந்து இவங்க தலைமறைவாக இருக்காங்க. யார்? வேலுநாச்சியார். அந்த 8 ஆண்டுகள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு படைப்பிரிவை உருவாக்கக்கூடிய முயற்சியிலே ஏற்படுறாங்க. கோபால் நாயக்கர் அதே மாதிரி ஹைதர் அலியோட கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற முடிவு எடுக்கிறாங்க. அதுக்காக அவருடைய தளவாய் இராணுவ தலைவராக இருக்கக்கூடிய தாண்டவராயனார் அவரை வச்சு கடிதம் எழுதுகிறாங்க. அதில் உருதில் ஆங்கிலேயர்கள் எப்படியெல்லாம் அவங்கள கொடுமைப்படுத்தினாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் விளக்கமாக எழுதியிருப்பாங்க. என்ன கேட்டாங்க அப்படின்னா 5000 காலாட்படையும் 5000 குதிரைப்படையும் கேட்குறாங்க. அப்போது ஹைதர் அலி வந்து அவங்களுடைய உருது பேசக்கூடிய திறமையை பார்த்தும் ஆங்கிலேயர் எதிர்க்கக்கூடிய அவங்க தீவிரத்தையும் பார்த்து என்ன செய்கிறார் அப்படின்னா அவருடைய திண்டுக்கல் கோட்டையில் ஹைதர் அலிக்கு திண்டுக்கல் கோட்டையில் இருக்கக்கூடிய படைத்தலைவராக இருக்கக்கூடிய சையது அவர்கிட்ட வந்து நீங்கள் போய் அவங்களுக்கு வந்து உதவி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அனுப்புகிறார். அவங்களோட ஹைதர் அலியோட உதவியும் அவங்களுக்கு கிடைக்குது. அப்புறம் 1780 சிவகங்கையை அவங்க கைப்பற்றுறாங்க. எப்படி கைப்பற்றுறாங்க அப்படின்னா அதுக்கு மிக முக்கியமாக ஒரு ஆள் இருந்தாங்க. அவங்க யார் அப்படின்னா குயிலி. முதல்ல குயிலியை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஆள் யார் அப்படின்னா உடையாள். இந்த உடையாள் அப்படின்னா மேய்த்தல் தொழில் புரிந்த ஒரு பெண். அவங்கள வந்து வேலுநாச்சியாரை பற்றி உளவு சொல்கிறதுக்கு ஆங்கிலேயர்கள் வற்புறுத்துறாங்க. அது சொல்ல முடியாது அப்படின்னோடனே அவங்கள வந்து கொன்னுட்டாங்க. அப்படி இந்த உளவு சொல்ல மறுத்ததுனால கொல்லப்பட்ட மேய்த்தல் தொழில் இந்த பெண் தான் யார்? உடையாள். அந்த உடையாள் அப்படிங்கிறது இவங்க படைப்பிரிவில் ஒரு படைப்பிரிவுக்கு பேராக உடையாள் அப்படிங்கிற ஒரு படைப்பிரிவு இருந்திருக்கு, பெண்கள் படைப்பிரிவு. அந்த படைப்பிரிவோட தலைவி யார் அப்படின்னா குயிலி. இவங்க படைப்பிரிவு உடையாள் படைப்பிரிவோட தலைவி மட்டும் கிடையாது, யாரோட தோழி? வேலுநாச்சியாருடைய தோழி. இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னா தன் மேலே நெருப்பு வைத்துக்கொண்டு ஆயுதக்கிடங்கு, ஆங்கிலேயர்களுடைய ஆயுதக்கிடங்கு அந்த விஜயதசமி நாளில் போய் சிவகங்கை கோட்டைகளை போய் அந்த ஆயுதக்கிடங்கெல்லாம் வச்சிருக்கக்கூடிய பகுதியில் போய் குதிச்சிருவாங்க. அதனால் ஆங்கிலேயருடைய ஆயுதம்லாம் அழிஞ்சிரும். அதனால் இவங்க வந்து எளிதில் வந்து சிவகங்கையை கைப்பற்றிடுவாங்க. அப்போ சிவகங்கை கைப்பற்றுறதுக்கு முக்கியமாக காரணமாக இருந்தது இவங்க எல்லாரும் தான். ஸோ இதோட வேலுநாச்சியாரை பற்றி நம்ம தெரிஞ்சுக்குவோம். 1796 இதோட மறுசவர்களும் ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. 96 நோய் வந்து இறந்துருப்பாங்க. அடுத்தது தமிழகத்தில் 3வது எதிர்ப்பை பதிவு பண்ணுறது கட்டபொம்மன். 1790 99 காலகட்டங்கள் தான் அவர் வந்து ஆட்சி புரிகிறாரு. அந்த காலகட்டத்தில் தான் எதிர்ப்பை தெரிவிக்கிறார். இப்போ கட்டபொம்மன் வந்து கட்டபொம்மனோட தந்தை வந்து ஜெகவீரபாண்டிய கட்டபொம்மன். அவர் இறந்து போகிறதுனால கட்டபொம்மன் அந்த இடத்துக்கு வர்றாரு. தன்னுடைய 30வது வயதில் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா அந்த பொறுப்புக்கு வர்றாரு. கட்டபொம்மனை பற்றி ஆங்கிலேயர்கள் முதல்ல சொல்லும்போது அவர் வந்து ஒரு அமைதி விரும்பும் மனம் கொண்டவர் அப்படின்னு தான் யார் சொல்லியிருக்கா? ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன் அப்படிங்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அப்போ முதல்ல ஒரு ஆங்கிலேயரோட நட்புறவை வேணக்கூடிய ஒரு ஆளாக தான் அவர் இருந்திருக்கிறாரு. இப்போ அவர் 90 பதவி இருக்கிறதுக்கு கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி 1781 தான் திப்பு சுல்தானுக்கும் ஆற்காட்டு நவாபுக்கும் பிரச்சனை நடக்குது. அப்போ நடக்கும்போது ஆற்காட்டு நவாபு கூட கம்பெனி வந்து உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த உடன்படிக்கை 1781 நம்ம ஆரம்பத்திலே பார்த்தோம். அந்த உடன்படிக்கைப்படி தான் வரி மேலாண்மை நிர்வாகம் எல்லாமே கம்பெனிக்கு போகுது. 81 தான் அவங்க வரி பிரிக்கவே ஆரம்பிக்கிறாங்க. அப்போது வரி பிரிக்கிறதுக்காக என்ன செய்கிறாங்க அப்படின்னா அந்த உடன்படிக்கை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நவாபுக்கு வந்து எவ்வளோ வரி வசூல் பண்ணுறதுக்கு ஆட்சியாளர்களை நியமிப்பாங்க ஆங்கில அரசு. அவங்க வந்து பாளையக்காரர்களை அவமானப்படுத்துவாங்க, படை அனுப்புவாங்க, எப்படியோ வரி வசூல் பண்ணுவாங்க. அந்த வரி வசூல் பண்ணக்கூடியதில் 6ல் 1 பங்கு தான் இருக்குது நவாபுக்கு. இந்த உடன்படிக்கையை ஆற்காட்டு நவாப் ஏற்றுக்கொண்டே ஆகணும். ஏன்னா திப்பு சுல்தான் கூட சண்டை போடுறதுக்கு கம்பெனிக்கு அவங்களுக்கு வந்து உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் அதை அவங்க ஏற்றுக்கிட்டாங்க. இப்போ கட்டபொம்மன் பதவி ஏற்றாச்சு, வரி கட்டிக்கிட்டு தான் இருக்கார். 1798 இந்த காலகட்டத்தில் நிலவரி வந்து அவர் நிலுவை வச்சுருக்காரு. எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா 3310 பக்கோடாக்கள் வந்து பக்கோடா அப்படிங்கிறது ஒரு தங்க நாணயம், விஜயநகர பேரரசில் இருந்த ஒரு தங்க நாணயம். அதன்படி 3310 பக்கோடா அப்படிங்கிறத வரி வச்சுருந்துருக்காரு, நிலுவையாக வச்சுருந்தார். இப்போ இந்த வரியை வசூல் பண்ணுறதுக்கு ஜாக்சன் அப்படிங்கிற ஒரு ஆட்சியர் வந்து முயற்சி பண்ணுறாரு. அப்போ மதராஸ் அரசாங்கம் வந்து அதுக்கு அனுமதி மறுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கட்டபொம்மன் வந்து நல்ல மனிதர், அவர்கிட்ட வந்து நம்ம பகை வச்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இப்போ திரும்ப என்ன செய்கிறாரு அப்படின்னா ஜாக்சன் சும்மா இல்லாமல் முதல்ல ஒரு சந்திப்பை ஏற்படுத்த முயற்சி பண்ணுறாரு, ராமநாதபுரம் சந்திப்பு. ஆனால் அந்த சந்திப்பு நடக்கலை. சந்திக்க வந்து சொல்லியிருப்பார் எப்போ அப்படின்னா 1798 இவ்வளோ பாக்கி இருக்குது. ஆகஸ்ட்டில் 98 to 99 ஒரு வருஷம் தான் பெரிய சண்டை போட்டிருப்பாங்க. 98 ஆகஸ்ட் 18 தான் ராமநாதபுரம் சந்திக்கணும் அப்படின்னு ஏற்பாடு பண்ணுவாங்க. அப்போ என்ன செய்வார் அப்படின்னா முதல்ல இவங்க சந்திக்க போவாங்க. ராமநாதபுரத்தில் அவர் சந்திக்க மாட்டார். முதலில் மறுப்பு தெரிவிப்பாங்க. திரும்ப குற்றாலத்தில் வச்சு சந்திக்க முயற்சி பண்ணுவார், ஸ்ரீவில்லிபுத்தூரில் வச்சு சந்திக்க முயற்சி பண்ணுவார் கட்டபொம்மன். எதுலேயுமே இப்படி வந்து அலக்கழிப்பாங்க கட்டபொம்மனை. திரும்ப சரி அப்படின்னு சொல்லிட்டு 19 செப்டம்பரில் திரும்ப அவருக்கு ராமநாதபுரத்தில் சந்திக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுக்குறாங்க. ராமநாதபுரத்தில் ஆகஸ்ட் 18 சந்திக்கலை,
செப்டம்பர் 19 அதுக்கு அடுத்த 18 இங்கே 19 இங்கே ஆகஸ்ட் அடுத்த மாதம் செப்டம்பரில் சந்திக்கிறாரு. சந்திக்க இடத்துல அவமானப்படுத்துறாரு. 3 மணி நேரமாக கட்டபொம்மன் நிற்க வைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நிற்க வச்சோடனே தெரிஞ்சிருச்சு ஏதோ பெரிய பிரச்சனை நடக்க போகுது அப்படின்னு. அப்போ கட்டபொம்மனும் அமைச்சர் சிவசுப்ரமணியனும் தப்பிச்சு போகிறதுக்கு முயற்சி பண்ணுறாங்க. கட்டபொம்மனை வந்து தம்பி ஊமைத்துறை வெளியிலேருந்து உள்ளே வந்து சண்டை போட்டு என்ன செஞ்சுறாரு, காப்பாற்றி கொண்டு போயிடுறாரு. ஆனால் அமைச்சர் சிவசுப்ரமணியன் பாவம், அவர் எப்போவுமே எல்லா இடத்துலையும் மாட்டிக்கிடுவார். அதே மாதிரி இங்கேயும் சுப்பிரமணியன் வந்து கைது பண்ணப்படுவார், சிறையில் அடைக்கப்படுவார். இப்போ கட்டபொம்மன் இவர் சிவசுப்ரமணியன் மாட்டிக்கிட்டாரு. கட்டபொம்மனை ஊமைத்துறை வந்து கூட்டி போயிட்டார். கூட்டு போகும்போது ஒரு சண்டை நடக்குது. அந்த சண்டையில் கொல்லப்படுறாரு யார் அப்படின்னா லெப்டினன்ட் கிளார்க் அப்படிங்கிறவர் கொல்லப்படுறார். இப்போ கட்டபொம்மன் பாஞ்சாலங்குறிச்சிக்கு வந்துடுறாரு. வந்ததுக்கப்புறம் மதராஸ் ஆட்சிக்குழுக்கு கடிதம் எழுதுறாரு. இப்படி நம்மளை என்ன இப்படிலாம் வந்து கேவலப்படுத்தினாரு, ஜாக்சன் இப்படிலாம் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு கடிதம் எழுதியிருப்பார். யாருக்கு? மதராஸ் ஆட்சிக்குழுவுக்கு. இப்போ இந்த பிரச்சனை தெரிஞ்ச உடனே யார், எட்வர்ட் கிளைவ் தான் வந்து ஆளுநராக இருக்கார். அவர் என்ன செய்கிறார் அப்படின்னா சிவசுப்ரமணியனாரை முதல்ல விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாரு. விடுதலை பண்ணிட்டாங்க. ஜாக்சனை வந்து பணி நீக்கம் செஞ்சுருவாங்க. பணி இடைநீக்கம், டெம்பரரியாக வந்து சஸ்பெண்ட் பண்ணியிருப்பாங்க. இப்போ கட்டபொம்மன் மதராஸ் ஆட்சிக்குழு வந்து நேரில் வந்து ஆஜராக சொல்லுது. கட்டபொம்மன் நேரில் போய் விளக்கம் கொடுக்குறாரு. எப்போ? 15 டிசம்பரில். ஆகஸ்ட்டில் சந்திக்க முடியாது, செப்டம்பரில் சந்திக்கிறாங்க. அந்த செப்டம்பரில் தான் பிரச்சனையாகுது. டிசம்பர் 15ஆம் தேதி போய் விளக்கம் கொடுக்குறாரு அந்த ஆட்சிக்குழுவுக்கு முன்னாடி. ஆட்சிக்குழு வந்து 3 பேரை ஒரு கொண்ட குழுவை நியமிச்சிருப்பாங்க. அவங்க தான் அதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு. அது யாரெல்லாம்? வில்லியம் ப்ரவுன், வில்லியம் ஓரம், ஜான் காசா மேஜர். இவங்க 3 பேர் தான் அந்த விசாரணை குழுவுக்கு தலைமை தாங்குறாங்க. அவங்க என்ன தீர்ப்பு கொடுக்குறாங்க அப்படின்னா கட்டபொம்மன் குற்றவாளி கிடையாது. ரெண்டாவது என்ன சொல்கிறாங்க, ஜாக்சனுக்கு வந்து நிரந்தர, இவர் சஸ்பெண்ட் தான் பண்ணியிருப்பாங்க, இங்கே டெம்பரவரியாக வேலையை விட்டு அவரை தூக்கிடுறாங்க. திரும்ப இங்கிலாந்துக்கே போயிடுறாரு. இப்போ கட்டபொம்மன் வந்து அந்த 3310 பக்கோடாவிலேருந்து நிறையா செலுத்தியிருப்பார் ஓரளவு. மீதி 1080 பக்கோடா மட்டும்தான் இன்னும் பாக்கி வச்சுருப்பார். ஸோ இது வந்து கட்டபொம்மன் வந்து நல்லா இருக்கார். இந்த நிகழ்வுக்கு அப்புறம் கட்டபொம்மன் வந்து பெரிய அளவு மனமாற்றம் ஏற்படுது. அடுத்ததாக இதே காலகட்டத்தில் இவர் வந்து ஆங்கிலேயர்களால் அவமானப்படுத்தப்பட்டதுக்கு அப்புறமா தென்னிந்திய கூட்டமைப்பு அப்படின்னு ஒரு அமைப்பை கேள்விப்படுறாரு. அது வந்து பாளையக்காரர்களுடைய கூட்டமைப்புன்னு சொல்லுவோம், தென்னிந்திய கூட்டமைப்புன்னு சொல்லுவோம். இதுக்கு தலைவராக யார் இருக்கார் அப்படின்னா சிவகங்கையை சேர்ந்த மருது பாண்டியர் தலைவராக இருக்கார். ஆனமலையை சேர்ந்த யதுல் நாயக்கரும் திண்டுக்கலுடைய கோபால் நாயக்கரும் அதில் மெம்பராக இருக்காங்க. இப்போ இவங்க வந்து திருச்சிராப்பள்ளி அறிக்கை அப்படிங்கிறத ஒன்று வெளியிடுறதுக்கு திட்டமிட்டு இருக்காங்க. திட்டமிட்டோடனே கட்டபொம்மன் வந்து இதில் ஆர்வம் காட்டுறாரு. நம்மளை அவமானப்படுத்திட்டாங்க, எப்படியா இவங்க கூட சேர்ந்து அவங்கள பழி வாங்கணும் அப்படிங்கிற எண்ணத்துக்கு கட்டபொம்மன் போயிட்டார். மருது சோழர்களை சந்திக்கிறதுக்கு வந்து முயற்சி பண்ணுறாரு. அந்த முயற்சியை தடுக்கிறதுக்கு அப்போது ஆட்சியராக இருந்த லூசிங்டன் அப்படிங்கிறவர் நியமிக்கிறார். லூசிங்டன் யார் அப்படின்னா நம்ம ஜாக்சனை பணியிடை நீக்கம் பண்ண உடனே லூசிங்டன் அப்படிங்கிறவரை ஆட்சியராக நியமிச்சிருப்பாங்க. அந்த லூசிங்டன் அப்படிங்கிறவர் என்ன செய்வார், எஸ்ஆர் லூசிங்டன் அப்படிங்கிறவர் வந்து தடுக்க முயற்சி பண்ணுவார். கட்டபொம்மன் அதை பொருட்படுத்தாமல் மருது சகோதரர்களை சந்திச்சிருவார். இப்போ சந்தித்து அந்த கூட்டமைப்பில் என்ன நடக்கும் அப்படின்னா எல்லா பாளையங்களும் ஓரளவு நம்ம பக்கம் வந்துட்டு, ஆனால் இந்த சிவகிரி பாளையம் வந்து நம்ம பக்கம் வரல அப்படின்னோடனே கட்டபொம்மன் என்ன சொல்கிறார், நான் சிவகிரி மேலே முன்னேறி போகிறேன், அவங்கள வந்து கட்டாயப்படுத்தி நம்ம கூட சேர்த்து விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கட்டபொம்மன் முன்னேறும்போது இந்த சிவகிரி பாளையம் கம்பெனிக்கு வரி கொடுத்துக்கிட்டு இருக்காங்க ப்ராப்பராக. அப்போது சிவகிரிக்கு ஒரு பிரச்சனை அப்படிங்கும்போது சிவகிரி மேலே தாக்குதல் நடத்தினா அது கம்பெனி மேலே தாக்குதல் நடத்துது அப்படின்னு சொல்லிட்டு கம்பெனி என்ன செய்கிறாங்க அப்படின்னா இப்போ சிவகிரி போகிறத விட அவங்க திருநெல்வேலி ரீச் பண்ணுவோம், கட்டபொம்மன் அங்கே போயிட்டான், அப்போ கட்டபொம்மனோட இடத்துக்கு நம்ம போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தந்திரமாக திருநெல்வேலிக்கு படையெடுப்பாங்க. 1799 மே வெள்ளிஸ்லி பிரபு தான் என்ன செய்வார் அப்படின்னா உத்தரவிடுவார். திருச்சி, தஞ்சை, மதுரை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அவங்க நிறுத்தி வச்சுருப்பாங்க படைகள், அந்த படை எல்லாத்தையும் திருநெல்வேலி போக சொல்லிட்டார். மேஜர் பேனர்மேன் தலைமையில் செப்டம்பர் 1, 1799 வந்து அந்த படைகள் வந்து பாஞ்சாலங்குறிச்சி வந்தடையுது. அந்த வந்ததுக்கு அப்புறமா அவங்க கூட திருவிதாங்கூர் படைகளும் சேர்ந்துருது. ஏன்னா அவங்க ஆங்கிலேயர் கூட இருக்காங்கல்ல, முதல்ல அவரோட புலித்தேவர் கூட இருந்தவங்க. அதுக்கப்புறம் ஆங்கிலேயர்களுக்கு மாறி கட்டபொம்மனுக்கு எதிராக வந்து இங்கே மேஜர் பேனர்மேன் கூட சேர்ந்து சண்டை போடுறாங்க. செப்டம்பர் 1ஆம் தேதி வந்து சரணடைய நிபந்தனை விதிக்கிறாங்க. ஸோ செப்டம்பரில் தான் முதல்ல அந்த ராமநாதபுரத்தில் வச்சு அவமானம் நடக்கும். அடுத்த வருஷம் செப்டம்பரில் சரணடைய நிபந்தனை வைக்கிறாங்க. அவர் சரணடைய மறுத்த உடனே கோட்டையை தாக்குதாங்க. கோட்டையை தாக்குனதுக்கப்புறமா ஒரு 4 நாள் கழித்து செப்டம்பர் 5ஆம் தேதி முழு படையையும் கொண்டு வந்து பாஞ்சாலங்குறிச்சியில் இறக்கிட்டாங்க. பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை முற்றுகையிட்டு அந்த கோட்டையிலேருந்து எந்த ஒரு தகவலும் வெளியே போகாத அளவுக்கு எல்லாத்தையும் தொடர்புகளை வந்து துண்டிச்சிட்டாங்க. இப்போ ஒரு ஆளை தூது அனுப்புகிறாங்க, ராமலிங்கர் அப்படின்னு ஒரு ஆள். அந்த ஆள் வந்து தூது போகிறது பேரளவில் தான், ஏன்னா இவங்க தான் ஃபுல்லாகவே வந்து கோட்டையை வந்து இது பண்ணிட்டாங்க. இருந்தாலும் தூது போகிற மாதிரி நடிக்கிறாரு. தூது போய் இந்த சரணடைங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் சரணடைய முடியாது அப்படின்னு சொல்லும்போது உள்ளே போய் கோட்டையில் என்னெல்லாம் இருக்குது, எப்படியெல்லாம் அவங்களுடைய தற்காப்பு முறைகள் இருக்குது, என்னெல்லாம் வச்சுருக்காங்க,
அவங்கள எப்படி தாக்கலாம் அப்படிங்கிற அந்த ரகசியங்களெல்லாம் உள்ளே போயிட்டு சேகரித்து தூதுப்புற மாதிரி போய் சேகரிச்சுட்டு வந்து கொடுத்துட்டாரு பேனர்மேன் அதை யூஸ் பண்ணி தாக்குதல் உக்தியை ரெடி பண்ணுறாரு. அப்போ சண்டை நடக்குது. எப்படி சண்டை நடக்குது? கோட்டையை தாக்குறாங்க. இதுக்கப்புறம் அந்த கோட்டை வந்து அந்த சண்டை வந்து கல்லர்பட்டியில் நடக்குது. கல்லர்பட்டியில் இந்த கோட்டையில் நடக்குது, தப்பிச்சு போகிறாங்க. கல்லர்பட்டியில் நடந்த சண்டையில் கட்டபொம்மன் வந்து தப்பிச்சிருவார். இந்த கோட்டை தாக்குதலேருந்து தப்பிச்சிருவார். கல்லர்பட்டியில் நடக்கக்கூடிய சண்டையில் முதல்ல மாட்டினாரில் அமைச்சர் சிவசுப்பிரமணியன், அவர் வந்து கைது பண்ணப்படுவார். அவரை கைது பண்ணி நாகலாபுரத்தில் தூக்கு போட்டுருவாங்க. செப்டம்பர் 13ஆம் தேதி என்ன செஞ்சுருப்பாங்க? அவரை கொண்டிருப்பாங்க. இப்போ கட்டபொம்மன் தப்பி போய் புதுக்கோட்டையுடைய மன்னர்கிட்ட தஞ்சம் அடைகிறாரு. புதுக்கோட்டை மன்னர் வந்து அவங்க ஏற்கனவே ஆங்கிலேயர் வசம் தான் இருந்தாங்க. அவங்க வந்து கட்டபொம்மனை வந்து ஆங்கிலேயர்கிட்ட காட்டி கொடுத்துருவாங்க. ஸோ அந்த காரணத்தின் காரணமாக பேனர்மேன் தலைமையில் விசாரணை அப்படிங்கிற ஒரு கேலிக்கூத்து அரங்கேற்றினார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அக்டோபர் 16ஆம் தேதி கட்டபொம்மன் மீது ஒரு விசாரணை நடக்குது பாஞ்சாலங்குறிச்சியில். இப்போ அவர் குற்றச்சாட்டை கட்டபொம்மன் இந்த டைம் நினைச்சாருன்னா எல்லாத்தையும் நான் தான் பண்ணேன் அப்படின்னு ஒத்துக்கொள்வார். கயத்தாறில் இருக்கக்கூடிய பழைய கோட்டைக்கு முன்னாடி புளிய மரத்தில் கட்டபொம்மன் வந்து தூக்கிலிடுறாங்க. எல்லா பாளையக்காரர்கள் முன்னாடியும் வந்து தூக்கிடுவாங்க. அப்போ தான் இது மற்ற பாளையக்காரர்களுக்கு வந்து ஒரு பாடமாக அமையும் அப்படின்னு தூக்கிலிடுவாங்க. இப்போது இதோட கட்டபொம்மனுடைய வாழ்க்கை முடிந்தது. அடுத்து மருது சகோதரர்களை பொறுத்த வரைக்கும் சிவகை வடுகநாதருடைய படைத்தலைவர்கள் இருப்பாங்க. இவருக்கு பிரச்சனை ஏற்பட்டோன்னே திரும்ப போய் சண்டை போட்டு வேலுநாச்சியாரை ஆட்சியில் அமர்த்துவாங்க. ஒரு சிறந்த படைத்தளபதிகள் இவங்க 2 பேர். மூத்தவர் வந்து பெரிய மருது, சின்னவர் வந்து சின்ன மருதுன்னு சொல்கிறோம். அவருடைய காலம் 1748 1801, சின்ன மருது 1753 1801 வரைக்கும் அவருடைய காலகட்டம். பெரிய மருதை வந்து வெள்ளை மருதுன்னு சொல்லுவோம். சின்ன மருதை வந்து சிவகங்கையுடைய சிங்கம் அப்படின்னு சொல்லுவோம். வேலுநாச்சியார் சிவகங்கை இவங்களுடைய முக்கியமான வேலை, முதல்ல வேலுநாச்சியார் சிவகங்கை மீட்கிறதுக்கு உதவி பண்ணாங்க. பிரிட்டிஷாரை எதிர்த்தாங்க. கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் அவங்களுடைய சகோதரர்களுக்கு பெரிய ஆதரவு கொடுத்தது வந்து மரு சகோதரர்கள் தான். அதுக்கப்புறம் முக்கியமான வேலை அப்படின்னா நவாப்புடைய களஞ்சியங்களை கொள்ளையடிப்பாங்க. கம்பெனியோட படைகளை பெரிய சேதம் ஏற்படுத்துகிற அழிவு ஏற்படுத்துறது, இதுதான் இவங்களோட முக்கியமான வேலை. இப்போ இவங்க ஒரு பிரச்சனை பண்ணுறாங்க. என்ன அப்படின்னா 1801 801 வரைக்கும் மருது சகோதரர்களுடைய காலம். கட்டபொம்மன் இறந்ததுக்கப்புறம் இவங்க பிரச்சனை பண்ணுறாங்க. இது வந்து பிரிட்டிஷாரோட குரூப்பில் என்ன இருக்குது அப்படின்னா 2வது பாளையக்காரர் போர் அப்படின்னு குறிப்பிடப்படுறது. இந்த யாருடைய கழகம் அப்படின்னா மருது சகோதரர்களுடைய கழகம். இவங்க வந்து ஒரு கூட்டமைப்பு வச்சுருக்காங்க. அதில் திண்டுக்கலை சார்ந்த கோபால் நாயக்கர் இருக்கார், மலபாரை சேர்ந்த கேரளவர்மா இருக்கார், மைசூருடைய கிருஷ்ணபாவும் துண்டாஜி, இவங்க 2 பேர் மைசூர்காரங்க. இவங்க எல்லாருமே வந்து சேர்ந்து இந்த கழகத்துக்கு ரெடி ஆகிறாங்க. அதை நம்ம பார்த்தோம்ல தென்னிந்திய கிளர்ச்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இதுக்கு வந்து இவங்க ரெடி ஆகிட்டாங்க. இப்போது முதல்ல என்ன பிளான்? ஸோ இதுதான் ஸ்டார்டிங்கு. இப்போ என்ன பிளான்? இவங்களோட பிரச்சனை எங்கே ஆரம்பிக்கும் அப்படின்னா, முதல்ல அவருடைய திண்டுக்கல் கோபால் நாயக்கருடைய விருப்பாச்சி பகுதியில் சந்திக்க முயற்சி பண்ணுறாங்க. எல்லோரும் சேர்ந்து சந்திக்கிறாங்க. எப்போ? 1800 ஏப்ரலில் சந்திக்கிறாங்க. அப்போ தான் கிளர்ச்சி பண்ணலான்னு முடிவு எடுக்கிறாங்க. அந்த முடிவின் காரணமாக கோயம்புத்தூரில் பிரச்சனை நடக்குது. முதல்ல ஒரு எழுச்சி நடக்குது. அந்த கோயம்புத்தூர், ஏன்னா கோயம்புத்தூரை மையமாக கொண்டு தான் யார் சண்டை போட்டிருப்பா? நம்ம கோபால நாயக்கர் சண்டை போட்டிருப்பார். அப்போ விருப்பாச்சியில் பேசினோடனே அவர் கோயம்புத்தூரில் சண்டையை ஆரம்பிச்சிட்டாரு. ஜூன் 1800 அந்த காலகட்டத்தில் இந்த புரட்சி, கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கக்கூடிய புரட்சி ராமநாதபுரத்துலேயும் மதுரையிலையும் பரவுது. பிரிட்டிஷார் இப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இவங்க எல்லாரும் இந்த முக்கியமான ஆள் இருக்காங்க, கேரளவர்மா, கிருஷ்ணபா, இவங்க மேலே போர் அறிவிப்பு பண்ணுறாங்க. கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் இதிலெல்லாம் வந்து மாட்டின புரட்சியாளர்கள் என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தூக்கிலிட்டாங்க. ஸோ இப்போ வந்து இது இந்த ஏப்ரலில் ஆரம்பித்த பிரச்சனை ஜூனில் ஆரம்பித்து இப்போ இது முடிஞ்சிருச்சு. இப்போ அடுத்த பிரச்சனை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா, பிப்ரவரி 1801 அந்த காலகட்டத்தில் இப்போ இது வந்து 800 ஏப்ரலில் ஆரம்பிக்கி ஜூனில் வந்து கோயம்புத்தூரில் சண்டை போடுறவங்களாம் அடக்கிட்டாங்க. இவங்க மருது சகோதரர்கள் இன்னும் ஆரம்பிக்கல. 1801 பிப்ரவரியில் ஊமைத்துறை செவத்தையா இவங்க வந்து ஆங்கிலேயர் நம்ம கட்டபொம்மனுடைய சகோதரர்கள் பாளையங்கோட்டை சிறையிலேருந்து தப்பிச்சு கமுதியில் ஒளிஞ்சிருக்காங்க. அவங்கள சின்ன மருது தன்னுடைய தலைமையிடமாக இருக்கக்கூடிய சிறுவயலுக்கு கூட்டிகிட்டு போய் அவங்களுக்கு உதவி செய்கிறதுனால இவர் என்ன திரும்ப பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை மறுபடியும் இவங்க ஊமைத்துறையும் செவத்தையாவும் கட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே என்ன செய்கிறாரு? கேப்டன் காலின் கேம்பல் வந்து இந்த முற்றுகையிடுறாரு. 1801 ஏப்ரலில் முற்றுகையிட்டு இவங்க திரும்பவும் தப்பிச்சு போய் சிவகங்கையில் போய் அடைக்கலம் இருந்துக்கிறாங்க கட்டபொம்மனுடைய சகோதரர்கள். அப்போ மருது சகோதரர்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒப்படைக்க மறுக்கிறாங்க. முதல்ல ஆங்கிலேயர்கள் வந்து மருது சகோதரர்கள்ட்ட டிமாண்ட் பண்ணுறாங்க, நீங்கள் வந்து அவங்கள ஒப்படைச்சிருங்க, உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது அப்படின்னு சொல்லிட்டு. இவங்க அவங்களுக்கு அடைக்கலம் கொடுத்துட்டு ஒப்படைக்க மறுக்கும்போது தான் சிவகங்கையில் அவங்க யார் படையெடுக்கிறா? கர்னல் அக்லியும் கர்னல் இன்னஸ் அப்படிங்கிறவரும் படையெடுக்கிறாங்க.
ஸோ இது பிப்ரவரியில் அப்படியே தொடர்ந்து நடக்குது. இப்போ தான் ஜூன் 1801 திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறத விடுறாங்க. இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை அப்படிங்கிறது தான் 1801 பேரறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. முதல் அறைகூவல் அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன அறைகூவல்னா, பிரிட்டிஷ்காரங்களுக்கு எதிராக சண்டை போடுறதுக்கு சாதி, சமயம், இனம் எல்லா வேறுபாடையும் கலந்து ஒன்றா நிற்போம் அப்படின்னு சொன்ன முதல் அறைகூவல் என்னென்னு பார்த்தோம்னா இந்த திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை தான். இதை 2 காப்பி எடுத்துக்கிறாங்க. ஒன்று வந்து நவாபுடைய கோட்டை முன் சுவரில் ஒட்டுறாங்க, இன்னொன்று ஸ்ரீரங்கம் கோயிலுடைய சுற்றுச்சுவரில் ஒட்டுறாங்க. இது 2 இடங்களில் ஒட்டப்படுது திருச்சிராப்பள்ளி பேரறிக்கை. இப்போ சின்ன மரத்துக்கிட்ட யார் இருக்கா அப்படின்னா ஒரு 20,000 வீரர்கள் இருக்காங்க. இவங்களை எதிர்த்து ஆங்கிலேயர்கள் படைகள் எங்கெல்லாம் இருந்து வருது அப்படின்னா, வங்காளத்தில் சிலோனில் மலேயாவில் நிறுத்தி வைக்கப்பட்ட படைகள் எல்லாம் வந்து சின்ன மரத்துக்கு ஆப்போசிட்டாக இறங்குது. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே புதுக்கோட்டை மன்னர்கள் ஆங்கிலேயர்கள் சப்போர்ட்டாக இருப்பாங்க. அவங்க எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்க மன்னர்கள் எல்லாருமே யாருக்கு சப்போர்ட்டாக நிற்கிறாங்க? ஆங்கிலேயர்களுக்கு சப்போர்ட்டாக சின்ன மரத்துக்கு எதிர்ப்பாக நிற்கிறாங்க. இப்போ சிவகங்கை வீழ்ச்சி அடையுது. எப்போ? 1801 மேல. தஞ்சாவூர்லேயும் திருச்சியிலையும் கலாகாரர்கள் மீது வந்து ஆங்கிலேயர்கள் தாக்குதல் நடத்துகிறாங்க. இந்த உடனே தாக்குதல் நடத்தினே இந்த தஞ்சாவூர் திருச்சியில் உள்ள கலாகாரர்கள் எல்லாருமே சிவகங்கையை நோக்கி போகிறாங்க. பிரான்மலையிலையும் காளையார் கோயில், சிவகங்கையில் போய் தஞ்சம் எடுக்கிறாங்க. இந்த பிரான்மலையிலையும் காளையார் கோயிலையும். அப்புறம் ஆங்கிலேயர்கள் இங்கேயே வந்து தோற்கடிக்கிறாங்க. சிவகங்கையை ஆங்கிலேயர்களுடைய பகுதியில் இணைச்சிக்கிறாங்க. இணைச்சதுக்கப்புறமா கிட்டத்தட்ட அக்டோபர் 1801 24 மருது சகோதரர்களை திருப்பத்தூர் கோட்டை, ராமநாதபுரம் பக்கத்தில் இருக்கக்கூடிய திருப்பத்தூர் கோட்டையில் தூக்கு போட்டுடுறாங்க. அப்போ தான் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்க்கை வந்து முடிவடையுது. அக்டோபர் 24 1801 திருப்பத்தூர் கோட்டை தூக்கிலிடப்படுறாங்க. ஊமைத்துறை செவத்தையாவும் தலை துண்டிக்கப்படுறாங்க. எப்போ? அதுக்கு அடுத்த மாதம் அக்டோபர்னால் இங்கே நவம்பர் 16 1801 பாஞ்சாலங்குறிச்சியில் வச்சு தலை துண்டிக்கப்படுறாங்க. இது மட்டும் இல்லாமல் இந்த கழகத்தில் ஈடுபட்டவங்க ஒரு 73 கலகக்காரர்கள், இந்த 73 பேரையும் நாடு கடத்துகிறாங்க. மலையாவில் இருக்கக்கூடிய பினாங்கு பகுதிக்கு நாடு கடத்துகிறாங்க. இதன் மூலமாக தென்னிந்திய புரட்சி அப்படிங்கிறது முடிவுக்கு வருது. ஸோ இதுக்கு ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடி 1801 ஜூலை 31 ஒரு கர்நாடக உடன்படிக்கை வருது. அந்த உடன்படிக்கையோட விளைவுகள் தான் இதுக்கெல்லாம் முக்கியமான காரணம். அந்த உடன்படிக்கையின்படி தமிழகத்தில் ஆங்கிலேயர்கள் நேரடி கட்டுப்பாட்டை பெறுறாங்க. அதுக்கு மூலமாக நவாப் மூலமாக தான் வந்தாங்க. அதுக்கப்புறம் டைரெக்டாக ஆங்கிலேயர்கள் கட்டுப்பாட்டுக்கு வந்துச்சு. பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது எந்த உடன்படிக்கைன்னு கேட்பாங்க. இந்த முறைப்படி தான் முடிவுக்கு வந்துச்சு. கோட்டைகள் இடிக்கப்படுது, படை கலைக்கப்படுது, எல்லாமே அந்த உடன்படிக்கைப்படி தான் நடந்துச்சு. இதோட மருது சகோதரர்கள் முடிஞ்சாங்க. அடுத்து கடைசியாக முக்கியமான புரட்சியாளர் யார் அப்படின்னா தீரன் சின்னமலை. கடைசியானவர் 1856 1805 வரைக்கும் அவருடைய காலம். 56 பிறந்திருப்பார், 1805 இறந்திருப்பார். ஸோ இவருடைய இயற்பெயர் வந்து தீர்த்தகிரிங்கிறது தான் அவருடைய இயற்பெயர். எல்லாரும் தீரன் சின்னமலைன்னு கூப்பிடுவாங்க. இவருடைய குடும்பம்னு பார்த்தோம்னா பழையக்கோட்டை மன்றாடியார் அப்படிங்கிற ஒரு பெரிய குடும்பத்தை சார்ந்தவர். அந்த குடும்பம் என்ன பண்ணும் அப்படின்னா கொங்கு பகுதியில் குடும்ப பிரச்சனைகளுக்கு தீர்வு அளிக்கக்கூடிய ஒரு ஆளாக தான் இவர் இருந்திருக்கிறாரு. சிலம்பு, வில்வித்தை, குதிரையேற்றம், நவீன போர் முறை இந்த குடும்பத்தில் பிறந்தனால இந்த விஷயங்கள் எல்லாமே அவர் கற்று வச்சிருந்திருக்கிறார். இப்போ இவர் கொங்கு பகுதியை சார்ந்தவர். அதில் குடும்ப பிரச்சனைகள்லாம் தீர்வு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த கொங்கு பகுதி யார் கட்டுப்பாட்டில் இருக்குன்னா மைசூருடைய சுல்தானாக இருக்கக்கூடிய திப்பு சுல்தானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குது. திப்பு சுல்தானுடைய திவான், அவருடைய வசூல் அளிக்கக்கூடிய திவானாக இருக்கக்கூடியவர் முகமது அலி. அவர் வந்து வரி வசூல் பண்ணுறாரு. வரி வசூல் கொங்கு பகுதியில் வந்து வரி வசூல் பண்ணிவிட்டு திரும்ப மைசூருக்கு போகும்போது இவர் தீரன் சின்னமலையை போய் எல்லாத்தையும் பிடுங்கிறார். அந்த வரி வசூலை பிடுங்கிக்கிட்டு என்ன சொல்கிறாரு, சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவில் இருக்கக்கூடிய சின்னமலை அவரை சொல்கிறாரு. சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் எடுக்கக்கூடிய சின்னமலை வந்து இதை பிடுங்கிட்டான், வரி பணத்தை பிடுங்கிட்டான்னு போய் சுல்தானுக்கு சொல்லு அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒரு பெரிய சுல்தான், திப்பு சுல்தானுக்கு எதிராக வந்து இப்படி பெரிய ஒரு இதை பண்ணதுனால தான் அவர் வந்து தீரன் சின்னமலைன்னு அதுக்கப்புறம் அழைக்கப்பட்டார். இதுக்கப்புறம் அவங்க வந்து திரும்ப சண்டை போடுவாங்க. நொய்தல் ஆச்சங்கரை பகுதியில் வந்து யார்கிட்ட சண்டை போடுவாங்க? தீரன் சின்னமலைக்கு எதிராக திப்பு சுல்தானுடைய படைகள் வந்து சண்டை போடும். அதில் சின்னமலை தான் வந்து வெற்றி பெறுவார். வெற்றி பெற்றதுக்கப்புறம் திப்பு சுல்தான் வந்து ஆங்கிலேயருக்கு எதிராக போராடுறதுக்காக இவர் கூட சேர்ந்துக்கிடுவார். ஸோ இவருடைய வீரத்தை பாராட்டி இவர் தோல்வி அடைஞ்சிருப்பார். அவங்களுடைய படையில் வந்து தோற்றுருக்கும் தீரன் சின்னமலைகிட்ட. அப்போ இவரை யூஸ் பண்ணி ஆங்கிலேயர்களை இது பண்ணலாம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்களுடைய நட்பு பெரிய அளவில் மாறிடும். அப்போது ஏற்கனவே சின்னமலை திப்பு சுல்தானுடைய நட்பு, அது மட்டும் இல்லாமல் பிரெஞ்சு பயிற்சியும் யார் எடுத்திருப்பா? சின்னமலை எடுத்திருப்பார். இப்போ ஆங்கிலேயர்கள் கூட சண்டை போடுறாரு. ஓடாநிலை அப்படிங்கிற இடத்துல ஒரு கோட்டை கட்டியிருப்பார். அந்த கோட்டை கட்டி ஓடாநிலைங்கிறது எங்கேயும் ஓடக்கூடாது, இருந்த இடத்துல சண்டை போடணுங்கிறதுக்காக கோட்டை கட்டி வெளியே போகாமல் போராட்டம் நடத்தக்கூடிய ஒரு ஓடாநிலைங்கிறது கோட்டை கட்டியிருப்பார். இந்த ஓடாநிலைங்கிறது திப்புவோட இறப்புக்கு பின்னாடி தான் கட்டியிருப்பார். அந்த இடத்துல சண்டை போடுவார். அதில் ஓரளவு நல்லா தான் போயிட்டுருக்கும். கொரில்லா போர் முறையை கையாளுவார். எப்படி மராத்தியர்கள் சிவாஜி கொரில்லா போர் முறையை பின்பற்றுவாரோ அதே மாதிரி நம்ம தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் தீரன் சின்னமலை கொரில்லா போர் முறையை பயன்படுத்திய ஒரு முக்கிய போராளி. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா தீரன் சின்னமலையும் அவருடைய சகோதரர்களையும் ஆங்கிலேய அரசு வந்து கைது செஞ்சுருவாங்க. ஜூலை 31 1805
இது ஜூலை 31ங்கிறது கர்நாடக உடன்படிக்கைப்படி தான் பாளையக்காரர் முறை முடிவுக்கு வந்தது. ஆனால் 1801 இங்கே 1805 சங்ககிரி கோட்டையோட உச்சியில் தூக்கிலிடப்படுவார். இது அவருடைய சமையல்காரரான நல்லப்பன் அப்படின்னு ஒரு ஆள் வந்து காட்டி கொடுத்துருப்பார். அந்த இதனால் வந்து இவர் மாட்டிக்கிட்டு இருப்பார் அந்த பிரச்சனையில். அதனால் இறந்துருப்பார். இதோட தீரன் சின்னமலையோட சாப்டர் முடிந்தது. அடுத்து தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆங்கிலேயரோட முக்கியமான வெற்றிகள் அப்படின்னு பார்க்கும்போது, ஆங்கிலேயருக்கு சேலமும் திண்டுக்கலும் எப்படி போகுது அப்படின்னா 1792 திப்புகிட்ட சண்டை போடுறாங்க. திப்புகிட்ட ஜெயிக்கிறதுனால திப்புவுடைய மைசூருடைய கட்டுப்பாட்டில் தான் இந்த பகுதிகள்லாம் இருந்திருக்கு. அப்போது திப்பு சுல்தானை தோற்கடிக்கிறதுனால இந்த சேலம் திண்டுக்கல் பகுதி ஆங்கிலேயர்களுக்கு போகுது. தஞ்சாவூர் அரசர் என்ன பண்ணுறாரு 1798 இறையாண்மை வந்து ஆங்கிலேயருக்கு அவராகவே விட்டு கொடுக்குறாரு. அது விட்டு கொடுத்ததுனால என்ன நடக்குன்னா, அதே ஆண்டு அவரும் என்ன செய்கிறாரு, ஆங்கிலேயருக்கு இவர் தான் விட்டே கொடுக்காரு. ஆனால் அவருக்கு அப்பம் கட்டக்கூடிய சூழ்நிலைக்கு என்ன செய்கிறாரு, தள்ளப்படுறாரு. கோயம்புத்தூர் வந்து 1799 ஆங்கிலேய மைசூர் போர் நடவடிக்கையினால் கோயம்புத்தூர் வந்து திரும்ப அவங்க கைக்கு போகுது. 1799 கட்டபொம்மன் சண்டை போடுறாரு. 1801 மருது சோழர்கள் சண்டை போடுறாரு. எல்லாரையும் ஜெயிச்ச பிறகு கடைசி என்ன பண்ணுறாங்க, அவங்களுக்கு உதவியாக இருக்கக்கூடிய ஆற்காட்டு நவாபே விசுவாசமற்றவர் அப்படின்னு சொல்லிட்டு 1801 ஒரு ஒப்பந்தத்தை போடுறாங்க. ஏன்னா நீர் வந்து விசுவாசம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஆற்காடு நவாபுக்கு ஒரு ஒப்பந்தம் போட்டு அதன் மூலமாக வட ஆற்காடு, தென் ஆற்காடு, திருச்சி, மதுரை, திருநெல்வேலியெல்லாம் அதன் மூலமாக சுருட்டிக்கிறாங்க. அப்போ திருச்சி, மதுரை, திருநெல்வேலியெல்லாம் எந்த உடன்படிக்கை அடிப்படையில் போச்சு அப்படின்னா, ஆற்காடு நவாப் மேலே 1801 அவங்க விசுவாசமற்றவர்னு சொல்லி ஒரு உடன்படிக்கை பண்ணுறாங்க. அந்த ஒப்பந்தத்தின்படி தான் திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, வட ஆற்காடு, தென்னாற்காடுலாம் அவங்க சைடு போகுது. கடைசியாக வேலூர் புரட்சி. வேலூர் புரட்சிக்கான முதல்ல காரணம் என்ன அப்படின்னு பார்க்கலாம். 1806 தான் வேலூர் புரட்சி நடக்குது. அதில் முக்கியமான காரணங்கள் அப்படின்னு பார்க்கும்போது பழிவாங்கும் உணர்வு. இந்த புலித்தேவருடைய படைகளில் இருந்தவங்களாக இருக்கட்டும், அதே மாதிரி கட்டபொம்மனுடைய படைகளில் இருந்தவங்க, இந்த மருசவர்கள், இந்த மாதிரி எல்லா புரட்சியிலும் ஈடுபட்டவங்களோ இல்லை அவங்களுடைய வம்சாவளியை சார்ந்தவங்களோ அவங்க தான் இந்த வேலூர் கோட்டையில் வந்து காவலாளர்களாக, சிப்பாய்களாக இருக்காங்க. அப்போது அவங்களுடைய பழிவாங்கக்கூடிய எண்ணம் அப்படிங்கிறது இருக்குது. ரெண்டாவது, குறைவான ஊதியம் தான் கொடுக்குறாங்க, பதவி உயர்வு இல்லை, அவங்களுடைய சமூக சமய உணர்வுகளுக்கு எப்போதுமே மதிப்பு இல்லாமல் இருக்குது. இது ஒரு காரணம். அடுத்து விவசாய பின்னணி அப்படின்னு பார்க்கும்போது நிலக்குத்தகையுடைய நிலையற்ற தன்மை. அந்த குத்தகை முறை எல்லாரும் விவசாயிகளாக இருந்திருக்காங்க. அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளும் அவங்கள பெரிய அளவில் பாதிச்சிருக்கு. 1805 ஏற்பட்ட பஞ்சம், இது எல்லாமே ஆங்கிலேயர்கள் மேலே ஒரு பெரிய கோபத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயமா இருந்திருக்கு. அதே நேரத்தில் திப்புவுடைய குடும்பத்தை வேலூரில் சிறை வச்சுருக்காங்க. அப்போ திப்பு சுல்தானுடைய மகன்களை நம்ம வந்து மன்னராக மாற்றிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அப்போ தான் ஒரு சின்ன ஒரு பொறி வருது. அவங்கள மன்னராக்கிட்டோம் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு கீழே இருந்துக்கலாம், ஆங்கிலேயர்கள் நமக்கு தேவையில்லை அப்படிங்கிற ஒரு எண்ணத்துக்கு வர்றாங்க. ஆனால் இதுக்கு உடனடியான காரணம் என்ன அப்படின்னா, தலைமை தளபதியாக இருக்கக்கூடிய சர் ஜான் கிரடாக் அப்படிங்கிறவர் சில இராணுவ விதிமுறைகளை கொண்டு வர்றார். அதில் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஜாதி அடையாளங்களை, காதணி எப்போதுமே அணியக்கூடாது. அப்போ வந்து ஆண்கள் வந்து காதில் கடுக்கன் அணியக்கூடிய வழக்கமுடையவர்கள். ஜாதி அடையாளத்தையும் இட்டிருப்பாங்க, அது எதுவுமே இடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து, தாடியை எப்போவுமே சவரம் பண்ணியிருக்கணும், நீட்டாக மீசையை வந்து ஒரே பாணியில் வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இது வந்து ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டுச்சு. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமான காரணம் இந்த புதிய தலைப்பாகை தான். ஒரு தலைப்பாகை அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த தலைப்பாகையில் ஒரு லட்சணை இருக்குது, மேலே ஒரு சிம்பிள் இருக்குது, ஒரு எம்பலம். அது வந்து விலங்கு தோலினால் ஆனது. விலங்கு தோலினால் ஆனது அப்படிங்கும்போது இதை வந்து பசுக்கோட கொழுப்பு இருக்கும், இல்லை பன்றியோட கொழுப்பு இருக்கும், இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இது படுத்தாங்க. அப்போது அது வந்து இந்துக்கள் முஸ்லீம் இடையே நிறையா விஷயங்களை இது பண்ணுறது. அதனால் விலங்கு தோலை வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை ஏற்படுது. அதுதான் ரொம்ப முக்கியமான காரணம். அது கட்டாயம் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது இந்தியர்கள் அதை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. அதை வைக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் பிரச்சனைக்கான காரணம். இப்போ பிரச்சனை எப்படி வெடிக்குது அப்படின்னு பார்க்கலாம். 1806 ஜூலை 10 அதிகாலையில் தான் புரட்சி அப்படிங்கிறது நடக்குது. முதல்ல 1வது படைப்பிரிவு 23வது பிரிவை சார்ந்த கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் தான் படைப்பிரிவு 1 23 இவங்க 2 பேரும் தான் புரட்சியில் வெளிப்படையாக ஈடுபட்டாங்க. அவங்க தான் ரொம்ப முக்கியமான காரணம். இந்த கர்னல் பேன்கோட் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா முதல்ல கொல்லப்படுறவர். கர்னல் பேன்கோட்டை தான் முதல்ல கொல்றாங்க. அடுத்து கர்னல் மீகாரஸ் அப்படிங்கிறவரையும் கொல்றாங்க. இந்த கர்னல் பேன்கோட் வந்து கோட்டையுடைய காவல்படை அதிகாரியாக இருந்திருக்கிறாரு, உயர் அதிகாரி இருந்திருக்காரு, அவர் கொண்டுட்டாங்க. அடுத்து 23வது படைப்பிரிவை சார்ந்தவர் தான் இந்த கர்னல் மீகாரஸ், அவரையும் அடுத்து கொண்டுறாங்க. அடுத்து மேஜர் ஆம்ஸ்ட்ராங் வந்து இப்படி துப்பாக்கி சத்தமாக கேட்க அப்படி என்னடா விஷயம் நடக்குது அப்படின்னு அந்த சிச்சுவேஷனை விசாரிக்கிறதுக்காக உள்ளே வர்றாரு, அவரையும் கொண்டுறாங்க. கிட்டத்தட்ட 12க்கு மேற்பட்ட பெரிய அதிகாரிகள் அடுத்த 1 மணி நேரத்தில் என்ன செய்கிறாங்க, இவங்க கொண்டுறாங்க. இதில் முக்கியமான ஆள்னு பார்க்கும்போது லெஃப்டினன்ட் எல்லியும் லெஃப்டினன்ட் பாப்காம் அப்படிங்கிறவங்க, இவங்க பிரிட்டிஷ் மன்னருடைய பட்டாலியன் படைப்பிரிவில் இருந்தவங்க. இப்போ இது ஒரு பெரிய இம்பேக்ட் ஏற்பட்டோடனே இந்த பிரச்சனை நடக்குது. இப்படி எல்லாரும் செத்த உடனே
கோட்டைக்கு வெளியில் கூட்ஸ் அப்படிங்கிறவர் இருக்கார். இந்த கூட்ஸ் அப்படிங்கிறவர் என்ன செய்கிறாரு, சரி நம்மளால் ஒன்றும் செய்ய முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கர்னல் கில்லஸ்பிக்கு வந்து ஆற்காட்டில் இருக்கக்கூடிய கர்னல் கில்லஸ்பிக்கு தலைமைக்கு தகவலை தெரிவிக்கிறார், இப்படி வேலூரில் பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது இவர் வந்து கில்லஸ்பி யாருன்னா ஆற்காட்டுடைய குதிரைப்படை தளபதியாக இருக்கார். அவர் வந்து கேப்டன் யங் அப்படிங்கிறவருடைய தலைமையில் ஒரு இங்கே வந்துடுறாரு, உடனே வேலூருக்கு விரைந்து வந்துடுறாரு. வந்து 9 மணிக்கு கிட்டத்தட்ட 9 மணி அளவில் புரட்சியை வந்து ஒடுக்கப்படுது. 9 மணிக்கு வந்து சேர்ந்துறாரு. சில மணி நேரங்களிலே அந்த புரட்சியை ஒடுக்கியிருப்பாங்க. கிட்டத்தட்ட 800 வீரர்கள் வந்து அந்த ஒருத்தர் பார்த்த சாட்சி அடிப்படையில் சொல்லும்போது 800 வீரர்கள் அங்கே பிணமாக கிடந்தாங்களாம். 600 வீரர்கள் வந்து சிறை வைக்கப்பட்டாங்க. திருச்சி வேலூர் சிறைகள் வந்து சிறை வைக்கப்பட்டதாக சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் விசாரணை நடக்குது. இதுதான் இவர் புரட்சி அடைக்கிறார். இப்போ அதுக்கடுத்து என்ன விளைவுகள் நடந்துச்சு அப்படின்னு பார்க்கலாம். குற்றவாளிகள்னு சொல்லப்பட்டு நிரூபிக்கப்பட்ட ஒரு 6 பேர் பீரங்கியில் கட்டி சுட்டுறாங்க. 5 பேரை துப்பாக்கியில் சுட்டு கொண்டுறாங்க. 8 பேரை தூக்கில் விட்டு கொண்டுறாங்க. அடுத்து முக்கியமாக என்ன செய்கிறாங்க, திப்புவுடைய மகனை கல்கத்தாவுக்கு அனுப்புகிறாங்க. ஏன்னா திப்புவுடைய மகன் பதேகையரை தான் இவங்க வந்து என்ன செஞ்சுருப்பாங்க அப்படின்னா மன்னராக அறிவிச்சிருப்பாங்க, அவருடைய கொடி ஏற்றிருப்பாங்க. அதனால் திப்புவுடைய மகன்களை கல்கத்தாவுக்கு வந்து அனுப்பியிருப்பாங்க. அதிகாரிகளுக்கு பரிசு தொகையும் பதவி உயர்வும் கொடுத்துருப்பாங்க. கில்லஸ்பி இதில் முக்கியமாக கர்னல் கில்லஸ்பி தான் இதை அடக்கியிருப்பார். அவருக்கு 7000 பகோடாக்கள் வந்து பரிசு தொகையாக கொடுக்கப்பட்டது. கட்டபொம்மனுடைய முதல்ல இருந்தது என்ன, 3310 பக்கோடா, அடுத்து 1080 பக்கோடா தான் பாக்கி இருந்துச்சு. இவருக்கு 7000 பக்கோடாக்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து இந்த தலைமை தளபதியாக இருந்த ஜான் கிரடாக், இவர் தான் வந்து இராணுவ விதிகள் அறிமுகப்படுத்தியவர். அக்னியூ தான் அந்த தலைப்பாகை கொண்டு வந்த காரணம், அவர் உதவி தளபதி. இவங்க 2 பேரையும் வந்து பணி நீக்கம் பண்ணுறாங்க. பணி நீக்கம் பண்ணி இங்கிலாந்துக்கு திரும்ப அழைச்சிக்கிறாங்க. அந்த உத்தரவிட்டது யார் அப்படின்னா ஆளுநர் வில்லியம் பெண்டிங். இந்த கடைசியாக என்ன அப்படின்னா, இதனால் இந்த இராணுவ விதிமுறைகள் இதனால் தான் பிரச்சனை வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த விதிமுறைகளை திரும்ப பெற்றுக்கொள்கிறாங்க. இப்போது இது வந்து புரட்சியோடு சொல்ல மறந்து போன விஷயங்கள் என்ன அப்படின்னா, திப்புவுடைய மூத்த மகனான பதேகையரை தான் என்ன செய்கிறாங்க, அந்த எல்லாரையும் கொண்டுட்டு அவரை மன்னராக அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மைசூருடைய சுல்தானுடைய கொடியான புலிக்கொடியை வேலூர் கோட்டையில் பறக்க விடுறாங்க. தோல்விக்கான மிக முக்கியமான காரணம் என்னென்னா, இந்த புரட்சியாளர்களுக்கு வெளியிலேருந்து உதவி கிடைக்கல. அதனால தான் அவங்க பெரிய அளவில் தோல்வியை சந்தித்தாங்க. இப்போ அடுத்து புரட்சியை பற்ற மதிப்பீடுனா ரொம்ப புரட்சியில் முக்கியமான ஆள் யார் அப்படின்னா 23வது படைப்பிரிவும் 1வது படைப்பிரிவும் சேர்ந்தவங்க தான் இப்போது பிரச்சனை பண்ணியிருப்பாங்க. அதில் 23ல் 2வது பட்டாலியன் சேர்ந்த சுபேதார்கள் 2 பேர், ஷேக் ஆடம், ஷேக் ஹமீது, அதேமாதிரி ஜமேதார். அது வந்து அது அவங்களுடைய பதவி உயர்வு. அந்த ஜமீதார் அப்படிங்கிறவங்க சுபேதார் தான் இருக்கல பெரியவங்கன்னு நினைக்கிறேன். ஜமீதார் வந்து ஷேக் ஹுசைன். ஸோ இவங்க 3 பேர் இதில் முக்கியமான காரணமாக இருக்காங்க. 1வது படைப்பிரிவில் 1வது பட்டாளத்தை சார்ந்த 2 சுபேதார்கள் பேர் குறிப்பிடப்படல. அவங்களும் ஜமீதார் ஷேக் ஹாசிம் அப்படிங்கிறவரும் என்ன செஞ்சுருக்காங்க, இந்த புரட்சிக்கு முக்கியமான காரணம் இருந்திருக்கு. அதே மாதிரி இந்த 1857 புரட்சிக்கான இது ஒரு முன் அறிகுறியாக தான் இந்த வேலூர் புரட்சி இருந்திருக்கு. ஒரே ஒரு வித்தியாசம் தான் என்னென்னா, அந்த 57 புரட்சிக்கு அப்புறம் அங்கே படைவீரர்கள் புரட்சிக்கு அப்புறம் அந்த கலவரம்லாம் பரவி உள்நாட்டிலையும் பெரிய அளவில் கலவரங்கள் பல பகுதிகளில் வெடித்தது வட இந்தியாவில். ஆனால் இங்கே எதுவுமே நடக்கலை. வேலூர் கோட்டையில் மட்டும்தான் பிரச்சனை நடக்குது. வேலூர் கோட்டையில் மட்டும்தான் சண்டை போடுறாங்க. ஆனால் ஒரே ஒரு இம்பேக்ட் என்ன அப்படின்னா, இது வேலூரோடு நிற்கலை. இந்த புரட்சி வந்து எங்கெல்லாம் எதிர்கொலிச்சுது அப்படின்னா, பெல்லாரி, வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நந்தி துர்க்கம், சங்கரி துர்க்கம், இந்த இடத்துலலாம் அந்த இதோட இம்பேக்ட் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வேலூர் புரட்சி பெரிய அளவில் சக்ஸஸ் இல்லைனாலும் ஒரு ஆரம்பகால சிப்பாய்கள் கிளர்ச்சியாக அது வந்து கருதப்படுது. ஸோ இதோட இந்த பாடம் முடிந்தது. நன்றி.